இந்த பாப்பா எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். ரோட்ல இருந்த கல்ல கூட தங்கமா மாத்திடுறா. ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு கிட்ட காசு வேணுமான்னு கேட்குறா. போடி பிச்சைக்காரின்னு திட்டி விட்டு போயிடுறா. அடுத்து வந்தவன் கிட்ட அந்த கோல்டை கொடுக்குறா. அவன் கையில வாங்கிட்டு ஃபேக் கோல்டுன்னு சொல்லி எத்தனை பேர் இப்படி சுத்திட்டு இருக்கீங்கன்னு திட்டிட்டு போயிடுறான். நம்ம எல்லாருக்கும் நல்லதானே பண்றோம், அப்படியே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகி பிளாட்ஃபார்ம்லயே உட்காந்துடுறா. அப்ப பக்கத்துல உட்காந்த லேடி பசிக்குதா பண்ணு சாப்பிட்றியான்னு சொல்லி ஒரு பண்ணு கொடுக்குறாங்க. அதை வாங்கி லபக் லபக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட இன்னும் பசிக்குதுன்னு கேட்குறா. அவங்க கிட்ட இருந்த சில்லறையை கொடுத்து பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கி சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் குழந்தையோட ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்குறா. குழந்தையோட ட்ரீட்மெண்ட்க்கு கையில் காசு இல்லை, அதனால தான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வச்சிருந்த பவுல கோல்டாக மாற்றிடுறா. இதை பார்த்தவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அவங்கள கையோட ஒரு கோல்ட் ஷாப்க்கு கூட்டிகிட்டு போகிறான். இவங்களை பார்த்ததும் கடையில் இருந்தவன் பிச்சைக்காரிங்க உள்ளே வரக்கூடாதுன்னு துரத்தி விடுறா. கோல்டை விற்க தான் வந்திருக்கோம்னு சொல்லி கோல்ட் பவுல பாப்பா நீட்டுறா. பார்த்தாலே தெரியுது ஃபேக் கோல்டுன்னு. பிச்சைக்காரி கிட்ட எப்படி பியூர் கோல்டு இருக்குன்னு சொல்லி நக்கலாக பேசுகிறா. அப்போ நெருப்பு வச்சு செக் பண்ணி பாரு, அப்போ தெரியும் நான் வச்சிருக்கிறது ஃபேக்கா இல்லை பியூரான்னு பாப்பா சொன்னதும் ஃபயரை வச்சு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது பியூர் கோல்டு. இதை பார்த்த ஓனர் ஓடி வந்து இந்த மாதிரி பியூர் கோல்டு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம், இதை $3,00,000 வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பாப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவள் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.